ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வாயில் வச்சவுடனே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதனோட அளவு 300 கிராம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி பதத்துக்கு நம்ம பிசையணும். அதை ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. பூரி பதம். மாவு பிசைஞ்சாச்சு. மேலே கொஞ்சம் ஆயில் தடவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் தனியாக வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 டு 15 அதையும் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூனை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சு ஆற விட்டுருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வேறு ஒன்றும் பக்குவம் நமக்கு தேவையில்லை. கரைஞ்சா மட்டும் போதும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வெல்லம் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வறுத்த பருப்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் தான் சேர்த்து அப்படியே பவுடர் ஆக்கிடணும். குறப்பாக இல்லாமல் நல்லா பவுடர் ஆக்கிடணும். அடுத்த மாவை உருண்டை பிடிச்சிக்கிறோம். நான் 2 உருண்டை பிடிச்சிருக்கேன். 2 உருண்டை. இப்போ அடுத்து கொஞ்சம் மாவு பூரி கட்டில் கொஞ்சம் மாவு தடவி இதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரொம்ப திக்னஸாக பூரி திக்னஸ்க்கு நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ரோல் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து ஏதாவது ஒரு மூடியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மூடி கட் பண்ணி மேலே உள்ள அந்த மாவை தனியாக எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். லோவில் வைக்கக்கூடாது. மீடியமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். சூடாயிருச்சு. எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி மேலே இந்த கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்தா அப்படியே உப்பிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அளவு உப்பிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப கவனமாக எண்ணெய் தெறிக்காமல். பார்த்தீங்களா பூரி அழகாக உப்பி வந்திருக்கு. அப்படியே இன்னொரு தடவை அப்படி திருப்பி போட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எடுத்தாச்சு பூரியை. இருக்கிற மாவையும் இதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது மேலே நம்ம போடக்கூடிய பொருளெல்லாம் போட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ ஓகே, அருமையாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? கேஸை லோவில் வச்சா இந்த மாதிரி உப்பாது. அதனால மீடியமில் வைக்கணும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ அடுத்து வெள்ளை கட்டி பாவில் அப்படியே முக்கி எடுத்துருவோம். 2 சைடு அப்படியே போட்டு அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் முக்கிய எடுத்துக்கங்க. தட்டில் வச்சு தட்டில் வச்சதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதே மேலே அப்படி லைட்டாக கொஞ்சம் தூவிக்கங்க. தூவியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் இருக்குல்ல, அதை மேலே லைட்டாக அந்த மாதிரி தூவிக்கங்க. இந்த மாதிரி எல்லாத்துலையும் தூவணும். இந்த மாதிரி எல்லாத்துலையும் தூவணும். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பவுடர். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் வைக்கிறப்ப நல்லா ஊறிடும். அந்த வெள்ளைக்கட்டி பாவு, இந்த பவுடரு, தேங்காய் எல்லாம் அப்படியே ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.
அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. இங்க பார்த்தீங்களா எவ்வளோ அருமையா வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்க. டேஸ்ட் ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் மேலே லைட்டா கொஞ்சம் கார்னிஷு. தேங்காய் லைட்டா மேலே தூவிக்கங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க பிச்சு காமிக்கிறோம் பாருங்களேன். இந்த உள்ள பாருங்க. எவ்வளோ அழகா வந்திருக்கு பார்த்தீங்களா? பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கு. லுக்கா இருக்கு பார்த்தீங்களா? ட்ரை பண்ணுங்க. இன்னே ட்ரை பண்ணுங்க.